குட் மார்னிங் டீச்சர்ஸ். ஐ ஆம் சத்யா. வெல்கம் டு சத்யாஸ் கிளாஸ். நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸை ஃப்ரீயாக வாட்ச் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். யூஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு ஜஸ்ட் ப்ரிப்பேர் மட்டும் பண்ணாதீங்க, உங்களோட ப்ரிப்பரேஷனை வந்து டெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் டெஸ்ட் பேட்ச். நம்ம டெஸ்ட் பேட்ச் யூஸ் பண்ணி உங்களோட மிஸ்டேக்கை ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். எந்த சப்ஜெக்டில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படிங்கிறத ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். உங்களோட ஸ்பீட் அண்ட் அக்யூரஸியை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய கான்ஃபிடன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது எல்லாமே கரெக்டாக நடந்துச்சு அப்படின்னா உங்களால் ஈஸியாக யூஜிடிஆர்பி எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். அதிகமான ஸ்கோரை உங்களால் கெட் பண்ண முடியும். நம்ம கிளாஸ்ல இருந்து ஒரு ஸ்பெஷல் ஆஃபரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணுற 50 மெம்பர்ஸ்க்கு ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி 1000 rupees மட்டும்தான். ஸோ அதனால டைமை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க, இமீடியட்டாக ஜாயின் பண்ணுங்க, உங்களோட ட்ரீமை ஃபுல்ஃபில் பண்ணுங்க. இந்த வீடியோவில் யூஜிடிஆர்பி அஃபிஷியல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் யூனிட் 1 மெக்கானிக்ஸில் இருந்து எந்த டாபிக்ஸில் இருந்தெல்லாம் கொஸ்டின்ஸ் வந்து அரைஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணி ஒரு வீடியோவாக கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ எந்தெந்த டைட்டில்ஸ் எல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம படிக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் டோன்ட் ஸ்கிப் திஸ் வீடியோ. இது யூனிட் 1 மெக்கானிக்ஸ்க்கான டீட்டெயில்டு சிலபஸ். ஸோ இதில் கவுண்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக 29 சப்டைட்டில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 29 சப்டைட்டில்ஸை நம்ம 2 பார்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஸோ அப் டு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வரைக்கும் ஒரு பார்ட், அதுக்கப்புறம் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய போர்ஷனை வந்து இன்னொரு பார்ட் அப்படின்னு வந்துட்டு நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். பார்ட் 1 அண்ட் பார்ட் 2. ஓகேவா? ஸோ லாஸ்ட்டாக கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை நம்ம அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த பார்ட் 1ல இருந்து கேட்ட கொஸ்டின்ஸோட கம்பேர் பண்ணுறப்போ பார்ட் 2ல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமான கொஸ்டின்ஸ் வந்துட்டு அரைஸ் ஆகியிருக்கு. ஸோ ஒரு கொஸ்டின்ஸும் என்னென்ன டாபிக்ல இருந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத அடுத்த ஸ்லைட்ஸில் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ காமனாக ஒரு விஷயம் என்ன நம்ம நோட் பண்ணணும் அப்படின்னா இந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா டாபிக் இருக்கு இல்லையா? ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த பார்ட் 1 போர்ஷனில் இருந்து கொஞ்சம் கம்மியான கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு கேட்டிருக்காங்க. இந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய இந்த போர்ஷன் இருக்கு இல்லையா, பார்ட் 2. ஸோ இதில் இருந்து கொஞ்சம் அதிகமான கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ அந்த டீட்டெயில்டாக என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நான் எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னா யூஜிடிஆர்பி வெப்சைட்ல இருந்து எடுத்த அஃபிஷியல் கொஸ்டின்ஸ் தான். சரிங்களா? ஸோ நீங்கள் வேணால் வெப்சைட் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். எல்லாமே வந்து அஃபிஷியல் கொஸ்டின்ஸ் தான். ஸோ அதனால தான் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் கொடுத்துருக்குற மாதிரி அந்த ஃபார்மேட்லேயே அப்படியே இருக்கும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு 30 கொஸ்டின்ஸ் வந்துட்டு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்துடும். ஸோ 31st கொஸ்டின், ஃபஸ்ட்டு கொஸ்டினே நமக்கு யூனிட் 1ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, மெக்கானிக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எந்த டாபிக்லேருந்து வந்திருக்கு? கெப்லர்ஸ் லா ஆஃப் பிளானட்டரி மோஷன் பார்ட் 2. 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணுங்கன்னு சொன்னேன்னா சிலபஸை. ஸோ அதில் பார்ட் 2ல இருந்து வரக்கூடிய ஃபஸ்ட்டு கொஸ்டின் இது. ஓகேவா? அடுத்ததா செகண்ட் கொஸ்டின் லாஸ் ஆஃப் கைனடிக் எனர்ஜியை பேஸ் பண்ணது, டைரக்ட் இம்பாக்ட், இம்பாக்டுடைய கேட்டகரிஸ், டைப்ஸ், இதை பேஸ் பண்ணி வரக்கூடிய கொஸ்டின். ஸோ லாஸ் ஆஃப் கைனடிக் எனர்ஜி டேரெக்டாகவே கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஃபார்முலா, ஸோ டைரக்ட் ஃபார்முலா நமக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த கொஸ்டின் ஈஸியாக நம்மளால் ஆன்சர் பண்ணிட முடியும். ஸோ இது வந்துட்டு பார்ட் 1ல இருந்து கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின், லாஸ் ஆஃப் கைனடிக் எனர்ஜி. தேர்ட் கொஸ்டின் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷனை பேஸ் பண்ணி அதுக்கான பேசிக் கேசஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ அந்த கேசஸை பேஸ் பண்ணி கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதுவுமே வந்து டைரக்ட் கொஸ்டின் தான். ஸோ இந்த கேசஸ் நமக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நமக்கு ஈஸியாக வந்து ஆன்சர் வந்து கொடுத்துடலாம். ஸோ இது எந்த டாபிக் கீழே வந்து வந்திருக்கு அப்படின்னா இம்பல்ஸ் அண்ட் இம்பேக்ட் பார்ட் 1ல இருந்து நமக்கு வந்திருக்கு. நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின் ஷாக் அப்சர்வர்ஸ் யூஸ்டு இன் 4 வீலர். ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா ஷாக் அப்சர்வர் பற்றி டைரெக்டாக நம்மளுடைய சிலபஸில் கொடுத்துருக்கவே மாட்டாங்க. எந்த இடத்துலையுமே இந்த வேர்டு வந்துட்டு நமக்கு மென்ஷன் ஆகியிருக்காது. பட் ஆனால் கொஸ்டினில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதை நம்ம எங்கே போய் படிப்போம் அப்படின்னு பார்த்தா அப்ளிகேஷன் ஆஃப் ஃப்ரிக்ஷனில் இந்த ஒரு கொஸ்டின் இருக்குங்க. சரிங்களா? அப்போ ஃப்ரிக்ஷன் அப்படின்னு மட்டும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா வெறுமனே ஃப்ரிக்ஷனை பற்றி அதோடைய கேட்டகரிஸ் பற்றி மட்டும் அவங்க கொஸ்டின் கேட்குறது கிடையாது. அப்ளிகேஷன்ஸ் எந்தெந்த இடத்துல எல்லாம் நம்ம கொண்டு வரணுமோ அந்தந்த இடத்துல எல்லாம் சேர்த்து நம்ம உள்ள ஆட் பண்ணி படிக்கணும் போல இருக்கு. ஸோ அந்த மாதிரி கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் ஆஃப் ஃப்ரிக்ஷன்ல இருந்து வரக்கூடிய கொஸ்டின், பார்ட் 1ல இருந்து வரக்கூடிய கொஸ்டின் இது. அடுத்து 5th கொஸ்டின் டைப்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன் வெக்டர்ஸை பேஸ் பண்ணி கேட்டிருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின். ஸோ இது வந்து கொஞ்சம் கான்செப்ட் தெரிஞ்சிச்சு அப்படின்னா தான் இந்த கொஸ்டினுக்கு வந்து நம்ம ஆன்சர் பண்ண முடியுங்க. ஃபார்முலா அண்ட் கான்செப்ட் தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஆன்சர் பண்ணலாம். கொஞ்சம் வந்து மாடரேட் லெவல் கொஸ்டின் தான் இது. இது வந்து ஈஸி லெவல் கிடையாது. ஸ்டேட்மெண்ட் எல்லாமே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி ஆன்சர் பண்ண வேண்டிய கொஸ்டின் இது.
ஸோ இது எந்த டாபிக் கீழே இருக்குது அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷனுக்கு கீழே வருது. பார்ட் 1ல இருந்து வருது. நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க. கைரோஸ்டாட் மீன்ஸ். ஸோ கைரோஸ்டாட் பற்றி நம்ம டாப்பிக்கில் நம்ம சிலபஸில் எதுவுமே வந்து மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க ஸ்ட்ரைட்டாக. கைரோஸ்டாட் பற்றி நீங்கள் படிங்க அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவுமே வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ இதுவும் எந்த டைப் கீழே வருது அப்படின்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவுடைய அப்ளிகேஷன் கொஸ்டினில் வருதுங்க. சரியா? ஸோ வந்து அப்போ ஆல்ரெடி ஃப்ரிக்ஷனுக்கான அப்ளிகேஷன்ஸ் அதையும் வந்து நம்ம படிக்கணும். தென் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இருக்கு. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவோட அப்ளிகேஷன்ஸ் காமனாக வந்து சாலிட் ஸ்பியர் இதை பற்றி மட்டும் அவங்க டெரிவேஷன் வந்து டிரைவ் பண்ணுங்க அந்த மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த டாபிக் மட்டும் இல்லாமல் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவோட அப்ளிகேஷனை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவில். ஸோ இந்த டாபிக்கு கீழே என்ன கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கிறத நம்மளால சொல்லவே முடியாது. ஸோ இது கொஞ்சம் வந்து டஃப்பான கொஸ்டின் தான். ஏன்னா சிலபஸில் எக்ஸாக்டாக இந்த டைட்டில் அவங்க கொடுக்கல. ஸோ நம்ம வந்து படிக்க வேண்டியது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவோட அப்ளிகேஷன்ஸும் சேர்த்து நம்ம வந்து கண்டிப்பாக படிக்க வேண்டியது இருக்குது. ஸோ இது வந்து பார்ட் 2ல் வந்து நமக்கு வருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் இன்எலாஸ்டிக் கொலிஷன் பேஸ் பண்ணது எக்ஸாம்பிள் தான் கேட்டிருக்காங்க. இது வந்து சிம்பிள் கொஸ்டின் தாங்க. ஸோ கொலிஷன் அதோடைய டைப்ஸ் நமக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னாலே நம்ம இதுக்கு ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். இம்பல்ஸ் அண்ட் இம்பேக்ட் அந்த இதில் வந்துட்டு வரக்கூடியது. கொலிஷனுக்கு இன்னொரு நேம் தான் வந்து இம்பேக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து இங்கே இண்டிகேட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இன்எலாஸ்டிக் கொலிஷன் அப்படின்னா எந்த டைட்டில் கீழே வருதுன்னா இம்பல்ஸ் அண்ட் இம்பேக்ட் கீழே வருது. நெக்ஸ்ட் கொஸ்டின் நியூமெரிக்கல் ப்ராப்ளம் கேட்டிருக்காங்கங்க. எந்த டாபிக் பேஸ் பண்ணி அப்படின்னா மோஷன் ஆஃப் டூ இன்ட்ராக்டிங் பாடிஸ். இது வந்து கொல்யூஷனுக்கு கீழே தாங்க வரும். பார்ட் 1ல் கொல்யூஷனுக்கு கீழே வருங்க. ரெண்டு ஆப்ஜெக்ட் ஒன்னோட ஒன்று கொலாய்ட் ஆகுறப்போ அதோடைய வெலாசிட்டிஸ் எப்படி வந்து சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத பேஸ் பண்ண கொஸ்டின்ங்க. மோஷன் ஆஃப் டூ இன்ட்ராக்டிங் பாடிஸ் பார்ட் 1ல இருந்து வருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் எக்ஸாம்பிள் ஃபார் அன்ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம். ஈக்குலிபிரியம்ஸ் பேஸ் பண்ண கான்செப்ட் ஈக்குலிபிரியம் ஆஃப் ரிஜிட் பாடிஸ். ஸோ இது வந்து பார்ட் 2ல வரும். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அதுக்கப்புறம் அந்த டாபிக்ஸ்க்கு கீழே வந்து ஈக்குலிபிரியம் ஆஃப் ரிஜிட் பாடிஸ்னு ஒரு டைட்டில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து பார்ட் 2ல வரும். இது வந்து ஈஸியான கொஸ்டின் தான். நம்ம ஜஸ்ட் யோசித்தோம் அப்படின்னாலே ஆன்சர் வந்து நம்ம அடிச்சிடலாம். ஸோ இதில் ஒன்றும் பெரிய ஹெக்டிக்கா அப்படிலாம் எதுவும் கிடையாது. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டியை பேஸ் பண்ண கொஸ்டின். ஜியை பேஸ் பண்ணி சென்டர் ஆஃப் மாஸ் நம்ம சொல்லுவோம் இல்லையா டைட்டில், அந்த டைட்டில் கீழே வருங்க. சென்டர் ஆஃப் கிராவிட்டி சென்டர் ஆஃப் மாஸ் அந்த டைட்டில் கீழே வரும். பார்ட் 2ல வந்துட்டு இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து சேட்டலைட்ஸ் வெலாசிட்டி ஆஃப் த சேட்டலைட்ஸ் எஸ்கேப் வெலாசிட்டியை பேஸ் பண்ண கொஸ்டின். நேச்சர் ஆஃப் பாத் கேட்டிருக்காங்க. கண்டிஷன் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து எஸ்கேப் வெலாசிட்டியை பேஸ் பண்ண கொஸ்டின். ஆர்பிட்டல் அண்ட் எஸ்கேப் வெலாசிட்டிஸ் அப்படின்னு இண்டிகேட் பண்ணியிருப்பாங்க. பார்ட் 2ல வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின் இன்டென்சிட்டி ஆஃப் அ கிராவிடேஷனல் ஃபீல்ட் அட் த சென்டர் ஆஃப் த ஸ்பியர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஆக்சுவலி ஈஸியான கொஸ்டின் தான். ஃபேக்ட் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ இது எந்த டாபிக் கீழே வருது அப்படின்னா கிராவிடேஷனல் ஃபீல்ட் அண்ட் பொட்டன்ஷியல் டாபிக் கீழே வருது. பார்ட் 2. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா நியூமெரிக்கல் ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க. எர்த்தோட ரேடியஸ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. என்ன நம்ம கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா லிமிட்டிங் வெலாசிட்டி, அதாவது எஸ்கேப்பிங் வெலாசிட்டி என்ன அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ இது எந்த டாபிக் கீழே வருது அப்படின்னா ஆர்பிட்டல் அண்ட் எஸ்கேப் வெலாசிட்டிஸ் கீழே வரும். ஸோ நியூமெரிக்கல் ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் ரேஷியோ ஆஃப் அ கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் கேட்டிருக்காங்க. சாலிட் ஸ்பியர் அண்ட் சாலிட் ஸ்பியருடைய சென்டருக்கும் சர்ஃபேஸ்க்கும் இன்பிட்வீனில் இருக்கக்கூடிய ரேஷியோ கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து கிராவிடேஷனல் ஃபீல்ட் அண்ட் பொட்டன்ஷியல் டாபிக் கீழே வரக்கூடிய கொஸ்டின். பார்ட் 2ல வந்துட்டு நமக்கு இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்துட்டு நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன்ல இருந்து கேட்டிருக்காங்கங்க. ஸோ ஃபார்முலா, பேசிக் ஃபார்முலா தான். டிஸ்டன்ஸுடைய வேல்யூவை நம்ம வேரி பண்ணுறப்போ ஆன்சர் வந்துட்டு நமக்கு எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து நமக்கு பார்ட் 2ல வரக்கூடிய கொஸ்டின் தான். ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்முலா தெரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த கொஸ்டினுக்கு ஈஸியாக நம்மளால் ஆன்சர் பண்ணிட முடியும். ஸோ இது வந்துட்டு ஈஸி லெவல் கொஸ்டின் தான். ஸோ ஆஸ் பர் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் யூனிட் 1 மெக்கானிக்ஸில் இருந்து டோட்டலாக வந்து 15 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும், கிராவிடேஷனல் ஃபீல்ட் அண்ட் பொட்டன்ஷியலில் இருந்து 2 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஒரே டாப்பிக்கில் இருந்து 2 கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு கேட்டிருக்காங்க. சரிங்களா? அடுத்ததாக வந்து ஆர்பிட்டல் அண்ட் எஸ்கேப் வெலாசிட்டிஸ். ஸோ அந்த டாப்பிக்கில் இருந்தும் 2 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. டோட்டலாக நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸ் வந்து 3 கொஸ்டின்ஸ் இருக்குது. அப்ளிகேஷன் ஓரியன்ட் வந்து 2 கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ அப்ளிகேஷன் ஓரியன்ட்னு பார்க்குறப்போ ஃப்ரிக்ஷனில் இருந்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியால இருந்து கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே ஸ்ட்ரைட்டாக அப்ளிகேஷன் அப்படின்னு அவங்க மென்ஷன் பண்ணல. பட் ஆனால் வந்து கொஸ்டினில் வந்து கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ படிக்க வேண்டியது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் படிக்கும்போது ஃப்ரிக்ஷனுக்கும் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவுக்கும் அப்ளிகேஷன்ஸை ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 9 கொஸ்டின்ஸ் வந்துட்டு
ஒரு மாடரேட் லெவலில் இருக்கும். ஸோ டோட்டலாக கன்சால்டேட் பண்ணுறப்போ 15 கொஸ்டின்ஸில் 8 கொஸ்டின்ஸ் ஈஸியாக நம்ம ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். மீதி ஒரு 7 கொஸ்டின் வந்து ஈஸி டு மாடரேட் லெவலில் இருக்கும். ஸோ அந்த 8 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது டைரெக்டாக நம்ம ஆன்சர் பண்ணுற மாதிரி கொஸ்டின்ஸ். எப்படின்னா ஒரு ஃபேக்டாக இருக்கும், டைரக்ட் கொஸ்டின்ஸாக இருக்கும், டைரெக்டாக ஒரு ஃபார்முலா கேட்டிருப்பாங்க. வேற வந்து அசர்ஷன் ரீசன்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து யூனிட் 1லேருந்து கேட்கல. சரியா? அண்ட் நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸுமே வந்து நமக்கு ஃபார்முலா தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஈஸியாக நம்ம ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ரொம்ப ஹெக்டிக்காக அந்த மாதிரிலாம் எதுவுமே போகல. ஸோ வந்து யூனிட் 1 மெக்கானிக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஈஸி டு மாடரேட் லெவலில் தான் கொஸ்டின்ஸ் வந்துட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இதே மாதிரி தான் அடுத்த எக்ஸாமுக்கும் கேட்பாங்களா அப்படின்னு கேட்டால் அது வந்து நமக்கு சொல்ல முடியாது. ஓகேவா? ஏன்னா காம்படிஷன்ஸ் வந்து நம்ம ரொம்பவே வந்துட்டு அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணலாம். இதில் இன்னொரு விஷயம் நீங்கள் நோட் பண்ணீங்கன்னா தெரியும், ஒரு யூனிட்ல இருந்தே உங்களுக்கு 3 நியூமெரிக்கல் ப்ராப்ளம் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ 10 யூனிட்ஸ் அப்படின்னு நம்ம எடுக்கிறப்போ ஆவரேஜாக நம்ம பார்க்குறப்போ ஒரு 30 கொஸ்டின்ஸ் வரைக்கும் நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸ் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஒரு ரேங்க் லெவல் அப்படின்னு போகும்போது நமக்கு எந்த இடத்துல கீழே நம்ம போவோம் அப்படின்னா இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணாமல் இருக்கக்கூடிய அந்த போர்ஷன் தான் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டோம். ஸோ யார் வந்து நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸை அதிகமாக ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறாங்களோ அவங்க வந்துட்டு ரேங்க் லிஸ்ட் மேலே போகிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்பவே அதிகம். சரியா? ஒரு 30 கொஸ்டின்ஸ் தான் யோசிச்சு பாருங்க. சிங்கிள் ஒரு மார்க்கு 1.5 மார்க் இந்த இதுலேயே வந்துட்டு நமக்கு பிளேசஸ் எல்லாமே கீழே போகுது, ரேங்க் எல்லாமே கீழே போகுது. ஸோ 30 கொஸ்டின்ஸ் அப்படின்னு இருக்கிறப்போ நமக்கு வந்து மார்க்ஸ் வந்துட்டு எவ்வளோ ரேஞ்சில் வந்து வேரி ஆகுது அப்படிங்கிறத யோசிச்சுக்கோங்க. ஸோ வெறும் தியரி மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணாமல் நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஸோ இதே மாதிரி ஒரு யூனிட் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமும் நம்ம வந்து யூனிட் அனலைசிஸ் வந்துட்டு போடுவோம். ஸோ அதுலேருந்து என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, எந்த மாதிரி லெவலில் இருக்குது, ஈஸி லெவலில் இருக்கா, ஈஸி டு மாடரேட்டா, இல்லை வந்து மாடரேட் டு அட்வான்ஸ்டு லெவலில் இருக்கா அப்படிங்கிறத வந்து நம்ம வீடியோஸ் வந்துட்டு ஒரு யூனிட் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமும் போடுவோம். ஸோ அதை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பேசிக்காக வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். இப்போ யூனிட் 1 மெக்கானிக்ஸ் அப்படின்னா இந்த மாதிரி தான் கொஸ்டின் வந்து அரைஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு கிளாரிட்டி வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்திருப்பேன், பார்ட் 1, 2 அப்படின்னு ஸ்பிட் பண்ணி படிங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்திருப்பேன். ஸோ பார்ட் 1 அப்படிங்கிறது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய போர்ஷன்ஸ். ஸோ இதில் இருந்து உங்களுக்கு ஒரு கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பார்ட் 2ஓட கம்பேர் பண்ணுறப்போ கம்மியாக தான் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதில் நமக்கு வந்து எந்தெந்த டாபிக்ஸ்க்கு வந்துட்டு ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் அடுத்த ஸ்லைடில் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். லிசன் பண்ணுங்க. ஸோ ஆஸ் பர் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், யூஜிடிஆர்பி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், நம்ம எந்தெந்த டாபிக்ஸ்க்கெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். இம்பல்ஸ் அண்ட் இம்பேக்ட்டுக்கு வந்துட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். மோஷன் ஆஃப் டூ இன்ட்ராக்டிங் பாடிஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். சென்டர் ஆஃப் கிராவிட்டி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஈக்லிபிரியம் ஆஃப் ரிஜிட் பாடிஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் அ ஸ்பியர், அதுக்கப்புறமா நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன். ஸோ இதுலேருந்து 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து கண்டிப்பாக வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிடக்கூடாது. ஆர்பிட்டல் அண்ட் எஸ்கேப் வெலாசிட்டிஸ் இதுல இருந்து 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஒன்று வந்து தியரி, இன்னொன்று வந்துட்டு நியூமெரிக்கல் ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம மிஸ் பண்ணிடவே கூடாது. நெக்ஸ்ட் லாஸ் ஆஃப் கைனடிக் எனர்ஜி, இதெல்லாம் ஈஸியான கொஸ்டினாக தாங்க இருக்குது. ஸ்ட்ரைட்டாக ஃபார்முலா தான் கேட்டிருந்தாங்க. சென்டர் ஆஃப் கிராவிட்டி, சென்டர் ஆஃப் மாஸ், சென்டர் ஆஃப் கிராவிட்டியை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் வந்துட்டு இருந்துச்சு. ஃப்ரிக்ஷன், டைப்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன். ஸோ இதுல இருந்து அப்ளிகேஷன் ஓரியன்டாக ஒரு கொஸ்டின் வேறு கேட்டிருந்தாங்க. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியால அதே மாதிரி அப்ளிகேஷன் ஓரியன்ட் கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. கெப்லர்ஸ் லா ஆஃப் பிளானட்டரி மோஷன்ஸ், இது வந்துட்டு மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி கேட்டிருந்தாங்க. கெப்லர்ஸோடைய 3 லாஸ்மே வந்து இன்க்ளூட் பண்ணி மேட்ச் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் மாதிரி கேட்டிருந்தாங்க. சரியா? ஸோ இதையும் வந்து ஸ்கிப் பண்ணிடக்கூடாது. கிராவிடேஷனல் ஃபீல்ட் அண்ட் பொட்டன்ஷியல், ஸோ இதுலேருந்து ஒரு தியரி ஒரு நியூமெரிக்கல் ப்ராப்ளம் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால இந்த டாபிக்ஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக கவர் பண்ணணும். இந்த டாபிக்ஸை நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, ஸ்கிப் பண்ணிடக்கூடாது. எல்லா டாபிக்ஸும் படிக்கணும். இந்த டாபிக்ஸ்க்கு வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணுங்க. சரிங்களா? ஸோ இது வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பேஸ் பண்ணி எடுத்த அனாலிசிஸ் இது. ஓகேவா? ஸோ நீங்கள் எல்லா டாபிக்ஸும் வந்து படிங்க. பட் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது இந்த எல்லா டாபிக்ஸ்க்கும், இந்த 15 டாபிக்ஸுங்க. சரியா? 15 கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா? 15 கொஸ்டின்ஸையும் பேஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்த டாபிக்ஸ் இது. ஸோ இந்த டாபிக்ஸ்க்கெல்லாம் நம்ம இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கணும். அண்ட் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணி பார்க்கணுங்க. நம்ம கிளாஸோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஜாயின் பண்ணாத ஸ்டாஃப் மெம்பர்ஸ் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளோட கிளாஸை ஃப்ரீயாக வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.